ரிஷபராசி அன்பு நேயர்களுக்கு ஆடி மாதம் ராசி பலன். இந்த குரோதி வருடம் ஆடி மாதம் அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னா, உங்களுடைய ராசியிலேயே அதாவது குருவும் செவ்வாயும், அதே மாதிரி 3ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும், இந்த 3 கிரக இணைவுகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்தில் கேது பகவானும், அதே மாதிரி 10ஆம் இடத்தில் சனி பகவானும், 11ஆம் இடத்தில் ராகு பகவானும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் உங்களுடைய ராசிக்கு ஆடி மாத ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறது பத்தி தாங்க இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னா, ரிஷபத்துக்கு அதிபதியே சுக்கிர பகவான். உண்மையிலேயே எப்பவுமே உங்களை பார்த்து மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க ஒழுக்கமாகவும் இருப்பீங்க. ஒரு வேலை செய்தாலும் கரெக்டா சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. அதே மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல நல்ல பேர் புகழ் வாங்கக்கூடிய ராசி ரிஷபராசி. ஆனா இந்த ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆரம்ப காலகட்டம் பார்த்தோம்னா 3ஆம் இடத்தில் இருந்து, அதாவது 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய, அதாவது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு போகுதுங்க. அப்போ உங்களுடைய ராசி ஜென்மத்திலேயே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுடைய 7ஆம் கலஸ்திரஸ்தானாதிபதியும் இந்த ஆடி மாதம் முழுசாவே குருவும் செவ்வாயும் உங்களுடைய ஜென்மத்தில் இருக்குதுங்க. அப்போ இது குருமங்கள யோகம் மட்டும் கிடையாது. 10ஆம் இடத்தில் சனி பகவான், அதாவது 10ஆம் இடத்தில் இருந்த சனி வக்ர நிலை அடைய போறாருங்க. அப்படின்னா கடந்த காலத்துல ஏகப்பட்ட சிக்கல்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்க, தொழில் ரீதியில சந்திச்சிருப்பீங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா வேலையில எல்லாமே இருந்து எனக்கு சிலருக்கு வேலையில நிம்மதி இல்லை, அதனால வேலையை இழந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே கடந்த காலத்துல ரிஷபராசினியர்கள் ஏற்பட்டது உண்டு. வண்டி வாகனம், இரும்பு மோட்டார் மிஷின் சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி எண்ணெய் ஆயில் சம்பந்தப்பட்டது, வெளிநாடு பயன்களால் போய் அது வெளிநாட்டு தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு நெருக்கடி நிலைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆக மொத்தத்துல அந்த தொழில் ரீதியில நீங்க எங்க வேலை செஞ்சீங்களோ அந்த இடத்துல மற்றவங்களுக்கு லாபத்தை கொடுத்திருக்கும், மற்றவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனா உங்களுக்கு கெட்ட பேர், கெட்ட பங்கம். அப்படின்னா நாம உழைச்சது நாம நல்ல பேர் வாங்கினவங்க அடுத்தவங்க. ஆனா நமக்கு வர வேண்டியது வரல, கிடைக்க வேண்டிய பேர் கிடைக்கல, வர வேண்டிய பணமே கூட நமக்கு சரியான முறையில முழுமையா வரல அப்படிங்கிற ஒரு நிலை கடந்த காலத்துல ஏற்பட்டது உண்டு. அதுவும் கடந்த இந்த 1 வருஷ காலகட்டமா சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்ததுனால தொழிலாளர் நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கும். அந்த சனி பகவான் கரெக்டா 3ஆம் பருவ 12ஆம் இடத்தை பார்த்ததுனால தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத நஷ்ட செலவுகள், அதாவது எல்லாம் சம்பாரிச்சுங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டு அற்புதமா நான் சம்பாரிச்சேன், அடுத்தவங்க புறாம்படுற அளவுக்கு சம்பாரிச்சேன், ஆனா அந்த பணம் எல்லாமே அடுத்தவங்க நம்பி நான் இழந்துட்டேன், ஒரு பிசினஸ்ல போட்டேன், லாஸ் ஆகி போச்சு, ஒரு ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ரீதியில முதலீடுகள் நம்ம ஒரு லாபத்தை ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், நல்லா வந்துட்டு கடைசி பார்த்தா எல்லாமே நஷ்டமாயி போச்சு, இல்ல தொழில் ரீதியில போட்டேன் நல்லபடியா போயிட்டு இருந்தது, அப்படி அந்த தொழில் நஷ்டமாயி போச்சு அப்படிங்கிற ஒரு நிலை நீங்க கடந்த காலத்துல சந்திச்சுட்டீங்க. ஆனா அந்த நிலையில இருந்து அந்த சனி பகவானும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வக்ரகதி அடைகிறதுனால அந்த கெட்ட நிலையில் இருந்து, சனியோடைய இயற்கையான நிலையிலிருந்து கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்து சுகபலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு அமைப்போகுது. அப்போ தொழிலாளர் மேன்மையடையும், புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. எந்த இடத்துல கெட்ட பேர்கள் உருவாக்குனாங்களோ அந்த இடத்துல நல்ல பேர் புகழ் கிடைக்கும். ஆனா குறிப்பா சொல்ல போனோம்னா நீங்க அதாவது எந்த இடத்தில் வேலை செஞ்சாலும் அந்த இடம் ஒரு கம்பீரமா நீங்க தான் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனா அது எல்லாமே கடந்த காலத்துல தவறுதல் நடந்த இடத்துல மீண்டும் ஒரு அங்கீகாரம் செலுத்தக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா ஏற்படுங்க. அது குறிப்பா சொல்லணும்னா பஞ்சமாதிபதி ஸ்தானத்துல கேது பகவான் இருந்த காலகட்டம்ங்கிறது ஆரம்ப காலத்துல இருந்ததுனால உங்களுக்கு பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் சம்பந்தப்பட்டது விற்கலாம் முயற்சி பண்ணாலும் விற்க முடியாத ஒரு நிலை, அடுத்தவங்களால சில தொல்லைகள் ஏற்பட்டிருக்கும், பக்கத்து இடத்துலனால சில பிரச்சனைகள் வந்திருக்கும், அந்நியர்களால நஷ்டங்கள் உருவாகி இருக்கும். ஒரு விஷயத்தை நமக்கு முழுமையா செஞ்சு ஒரு இடமே விற்கலாம்னா கூட முடியக்கூடிய நேரத்துல
மறுபடியும் பார்த்தா தள்ளி போறது நாளைக்கு 10 ரூபாய்க்கு அதிகமா விற்கிற இடத்த வாங்குவாங்க. நம்ம ஒரு 10 ரூபாய் கம்மியாவே கொடுத்தா கூட எல்லாம் நெருங்கி வந்து கடைசிக்கு விலைக்கு போகிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கடந்த காலத்துல நீங்க அனுபவிச்சுட்டீங்க. ஆனா பஞ்சமாதிபதி ஸ்தானம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டும் கிடையாதுங்க. அதாவது நம்மளுடைய குடும்ப சம்பந்தப்பட்டவங்களை கூட, நமக்கு கூட பிறந்தவங்க, சகோதரன் சகோதரிகள், இல்ல ஒரு சிற்றப்பன் பெரியப்பனுடைய வர்க்க சம்பந்தப்பட்ட ரத்த வழி பந்த பாசங்கள், அந்த இடத்துல எல்லாமே மோசங்கள் நடந்திருக்கும். நெருங்கி போய் இந்த கடைசியில வந்து அந்த இடத்துல நம்ம விலகி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், தகப்பன் தாய் சம்பந்தப்பட்ட உறவு முறையில கூட, அதாவது எல்லாமே நம்ம வந்து குடும்பத்துக்கு நீங்க பார்த்திருந்தாலும் நம்ம இன்னைக்கு ஆகாதவங்க மாதிரியும், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு பாசம் பற்றுதல் தனக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமே கூட ரிஷபராசி நேயர்களுக்கு அனுபவிச்சது உண்டுங்க. கடந்த காலம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவு முறையிலேயே கூட கொஞ்சம் நெருங்கி வரக்கூடிய ஒரு நெருக்கத்தை, கொஞ்சம் பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வள்ளுக்கட்டாயம் மற்றவங்களால ஏற்படக்கூடிய ஒரு தொல்லைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த நிலைகள் எல்லாம் மாறி உறவு முறைங்கிறது வலுவான ஒரு பாச பிணைப்பு ஏற்படக்கூடிய இந்த ஆடி மாதம் கண்டிப்பா குடும்ப வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க, தன வாழ்க்கை, பண வரவு, தொழில் ஸ்தானங்கள் இதெல்லாமே மேன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருப்பதனால கண்டிப்பா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமா தான் பார்க்கப்படுதுங்க. அதே சமயத்துல ஒரு வெளியூர் பயணங்கள் பண்ணலாம். ஆனா வண்டி வாகனத்துல பயணங்கள் செய்யறது கொஞ்சம் குறைச்சிக்கணும், வேகத்தை குறைச்சிக்கணும். அடுத்தது வந்து அதாவது பழக்க வழக்கங்கள், ஒரு நட்பு வட்டாரத்துல அதாவது எந்த அளவுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்ததுன்னா அதை இந்த நேரத்துல தீர்த்துக்கலாம், ஒரு சங்கடம் தெளிப்புகள் இருந்ததுன்னா இந்த நேரத்துல போய் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு முயற்சி எடுக்கிறது அது எல்லாமே கண்டிப்பா செய்யக்கூடாது. கொஞ்சம் 4 மாதம் கழிச்சு நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இருக்கும். குறிப்பா சொல்ல போனோம்னா அதாவது குழந்தைகளுக்கு தேவையான சில வாய்ப்புகளை நீங்க அதை வந்து நீங்க செஞ்சு முடிச்சீங்கன்னா இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமா இருக்கும். காரணம் என்ன, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதாவது 5ஆம் இடத்துல கரெக்டா வந்து இந்த குரு பகவான் பார்வை பார்ப்பதனால குழந்தைகளுக்கு தேவையான அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி, இல்ல ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சிகள் எடுக்கிறதும் சரி, முயற்சிகள் பண்ணுங்க. ஆனா திருமணம் பண்றது நம்ம வந்து இந்த நேரத்துல ஒரு பெண் பார்த்தாலும் நமக்கு ஒரு வாய்ப்புகள் அமையும். அது அடுத்த காலகட்டத்துல ஆடி முடிஞ்ச பிறகு பேசி முடிக்கிறது மாதிரி அதை பயன்படுத்திக்கலாங்க. அப்படின்றதுனால இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிகள் கொடுக்கும் மாதமா தான் இருப்பதனால முயற்சிகள் எடுங்க, மேன்மையான பலன்கள் அடையும். இருப்பினும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் இது கோச்சார பலன் என்பதனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.